உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நேற்றைய நாளில் நான் எனது யூடியூப் சேனல் வழியூடாக நிகழ்காலம், அதாவது பிவாப்ஸின் பிரதான பாவனையின் முறை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். பிவாப்ஸ் என்றால் என்னவென்பதை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் என நான் உணர்கின்றேன். பிவாப்ஸ் என்பது 3 காலங்களிலும் விரிவுபடுகின்றதே தவிர அவற்றின் கருத்துக்கள் ஏதேனும் மாறுபடுவது இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். அதாவது பிவாப்ஸ் நிகழ்காலத்தில் இரு என்பது இறந்த காலத்தில் இருந்தது என்றும் எதிர்காலத்தில் இருக்கும் என்றும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். அதாவது இந்த பிவாப்ஸின் வடிவங்கள் காலங்களின் அடிப்படையை கொண்டே அவை மாறுபடுகின்றதே தவிர அவற்றின் கருத்தில் ஏதேனும் மாற்றங்கள் இல்லை என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியிருந்தேன். ஆகவே இந்த பிவாப்ஸ் ஒவ்வொரு காலங்களின் அடிப்படையில் சில வேளைகளில் நிகழ்காலத்தில் 3ஆகவும் இறந்த காலத்தில் 2ஆகவும் எதிர்காலத்தில் 2ஆகவும் நமக்கு தரப்பட்டிருப்பது இவை கண்கூடு. உதாரணமாக ஆம் இஸ் ஆ, இது இரு என்ற கருத்தையும், வாஸ் வ என்பது இருந்தது என்ற கருத்தையும், வில் பி ஷால் பி என்பது இருக்கும் என்ற கருத்தையும் புலப்படுத்துவதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். ஆதலால் தான் உங்களுக்கு நான் கூறியிருந்தேன், அவை காலங்களின் அடிப்படையில் மட்டுமே அதன் கருத்து விரிவுபட்டு மாறுபடுகின்றது. ஆனால் கருத்து ஒன்று. அந்த வகையில் நீங்கள் கற்றுக்கொண்ட நிகழ்காலத்தின் பின்னிலையில் இப்பொழுது உங்களை நான் இறந்த காலத்துக்குள் கொண்டு செல்லுவதற்கு முன் நிகழ்காலத்தில் உங்களுக்கு நேற்றைய நாளில் நான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் பற்றி தெளிவுபடுத்தியிருந்தேன். ஆனால் உண்மையாகவே நான் நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றியும் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றியும் நான் ஏதேனும் உங்களுக்கு கூறி வைக்கவில்லை. ஆனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிவாப்ஸுக்கு பக்கத்தில் not என்ற எதிர்மறை சொல்லை பயன்படுத்தி விட்டால் அவ்வாக்கியம் எதிர்மறை வாக்கியமாக மாறிவிடும். அந்த பிவாப்ஸை தூக்கி வாக்கியத்தின் தொடக்கத்தில் எழுவாய்க்கு முன் நகர்த்திவிட்டால் அவ்வாக்கியம் முழுவதுமே வினாவாக்கியமாக மாறிவிடும் என்பது நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என நான் உணர்கின்றேன். இந்த அறிவு திறனோடு நாம் தற்பொழுது இறந்த காலத்துக்குள் நகருவோம். இறந்த காலத்தில் பிவாப்ஸ் அதன் வடிவம் மாறி வாஸ் வ என நமக்கு தரப்படுகின்றது. இங்கு 2 பிவாப்ஸ் தரப்படுவதினால் இந்த 2 பிவாப்ஸின் பயன்பாடும் அது எதற்கு பொருந்தும் என்ற பொருத்தப்பாட்டையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஐ என்ற ஒருமைக்கும் ஹீ ஷி இட் என்ற 3ஆம் ஆள் ஒருமைகளுக்கும் வாஸ் என்ற பியையும், அதாவது இந்த துணை வினை சொல்லையும், யூ வி தே என்ற பன்மைகளுக்கு வ என்ற துணை வினையையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த துணை வினை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த வாக்கியம் முழுவதுமே கடந்த காலத்தில் இருந்தது அல்லது இருந்தார் என நாம் தெளிவுபடுத்துவதற்கு அது நம்மை இட்டு செல்லும். உதாரணமாக ஹொனி வாஸ் அ டீச்சர் என்றால் அது இறந்த காலத்தில் ஹொனி என்பவர் ஆசிரியராக இருந்தார் என தெளிவுபடுத்துகின்றது.
அடுத்த இன்னும் ஒரு உதாரணமாக தட் வாஸ் அ ஃபேக்டரி என்று சொல்லும் பொழுது அது ஒரு தொழிற்சாலையாக இருந்தது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இவ்வாறாக என் அன்பான மாணவர்களே, இந்த பி வேர்ப்ஸின் முதலாவது ஸ்ட்ரக்சர் அமைப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது நிகழ்காலத்திலோ சரி, இறந்த காலத்திலோ சரி, எதிர்காலத்திலோ சரி, முதலாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வேர்ப்ஸ், அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஆகிய ஆம் இஸ் ஆர் நிகழ்காலத்துக்கு அல்லது இறந்த காலத்திற்கு was were அல்லது எதிர்காலத்துக்கு will be shall be என வந்துவிடும். இவ்வளவுதான் அதன் டெக்னிக் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இந்த துணை வினைகள் நான் நேற்றைய நாளில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன். அவை எதற்கு பயன்படுத்த முடியும்? இடம், பொருள், நபர், நம் நிலை பற்றி தெளிவுபடுத்த மட்டுமே இவை பயன்படுத்தப்படுகின்றது. வேறு எதற்கும் அல்ல என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். நாம் இந்த துணை வினைகளின் அடுத்ததாக பிரதானமான வினைச்சொல்லை பயன்படுத்திவிடக் கூடாது. பிரதானமான வினைச்சொல்லை நாம் பயன்படுத்தும் பட்சத்தில் அவை இலக்கண மாறுபாடுகளுக்கு உள்ளாகிவிடும். ஆகவே இலக்கண மாறுபாடுகளுக்கு உள்ளாகாமல் என்னால் கற்பிக்கப்படும் இந்த இலக்கணத்தை மட்டும் தற்போது உங்கள் கருத்தில் கொண்டு இந்த இறந்த கால வாக்கிய அமைப்பினை நீங்கள் பயிற்சி மேல் பயிற்சி செய்து பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இறந்த கால துணை வினைகளான பீக்களான வாஸ் were இவைகளுக்கு அடுத்ததாக நொட்டென்ற எதிர்மறை சொல்லை நீங்கள் வாக்கியத்தில் பயன்படுத்திவிட்டால் அவை எதிர்மறையாகிவிடும். உதாரணமாக, மன்னார் வாஸ் நாட் a பியூட்டிஃபுல் பிளேஸ் என்று சொன்னால் மன்னார் ஒரு அழகான பூமியாக இடமாக இருக்கவில்லை. அது எதனை சொல்லுது? இப்பொழுது அழகான பூமியாக இருக்கிறது என்ற தொனிப்பட அது அமைகின்றது. மன்னார் வாஸ் நாட் a பியூட்டிஃபுல் பிளேஸ், அது எப்போவோ அழகு இல்லாத இடமாக இருந்தது என்று சொல்ல வருகின்றது. அவ்வாறு தான் உதாரணமாக இப்படியே நீங்கள் பல வாக்கியங்களை உருவாக்கி உங்கள் பேச்சுத்திறனையும் எழுத்துத்திறனையும் நீங்கள் ஆங்கிலத்தின் உரை நடை வாக்கியங்களை இலகுவாக புரிந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என் ஆசையாக இக்கருத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். நன்றி.